லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம பைபிளை திறந்து படிக்க வேண்டிய எஸ்தரின் போர்ஷன் என்னென்னா 5வது அதிகாரம், வசனங்கள் 9 முதல் 12 வரைக்கும். ஒரு 3 வசனம் தாங்க. இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்தர் ராஜாத்தி வந்து யூதர்களுக்காக பேசணும். ஆனால் அதனால் அப்படின்னு சொல்லி மொர்தெகாய் சொல்லிட்டாரு. அதனால் ராஜாட்ட போய் நீங்கள் வந்து ஒரு விருந்துக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. ராஜா மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய நண்பர் ஆமானையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. சரி, அப்போ எஸ்தர் ராஜாத்திட்ட சொல்கிறாரு. சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு விருந்துக்கு வர்றாங்க. முதல் நாள் வந்து விருந்து நடந்துகிட்டு இருக்கும்போது, சரி உனக்கு என்ன தான் வேணும், எதுக்கு இந்த மாதிரிலாம் விருந்தெல்லாம் வச்சிட்ருக்க, என்ன வேணும் அப்படின்னு. அப்போ ராஜா தின்னொன்னாலும் இன்னும் ஒரே ஒரு முறை இதே மாதிரி இன்னொரு விருந்து, நாளைக்கும் இதே மாதிரி நான் விருந்து தரேன், அந்த விருந்தில் வந்து இது எனக்கு என்ன தேவைன்றதை ராஜாக்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த விருந்துக்கு கூட உங்களுடைய நண்பர் ஆமான் வரணும் அப்படின்னு. உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் இந்த போர்ஷன், இன்றைக்குரிய போர்ஷன் வருது. ஆமான் வந்து அரண்மனை விட்டு வெளியே வர்றான். வரும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம மொர்தெகாய் வெளியே உட்காந்துருக்காரு. அவரை வந்து ஆமானை வந்து என்ன செய்யலை, மரியாதை செய்யலை. அதை பார்த்தா ஆமானுக்கு அவ்வளோ ஒரு கோபம் வருது. ஆனால் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலை. அதனால் சரி இருடா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறார். அந்த கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நடந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் வந்து யார் யார், அவருடைய மனைவி, ஆமானுடைய மனைவி, அவங்க பேர் வந்து சிரேஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த சிரேஷும் மற்றும் ஆமான் வந்து ஒரு பெரிய கெசட்டட் ஆஃபீஸர் இல்லையா, அது அவரை சுற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா இருப்பாங்க. அவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்து அவர் வந்துட்டாருன்னொன்னே வந்துட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஆமான் வந்து தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்கிறாரு. இந்த பாரு, நான் எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, எல்லாம் வந்து பெருமையாக பேசிகிட்ருக்காரு. அவங்களும் ஆமாம் செல்வந்தர் அவங்க சொல்லும்போது என்ன செய்ய எல்லாரும் ஆமாம்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அவருடைய மனைவி 2 பேரும் எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. இவ்வளோ பெருமை. இதில் வந்து ராஜாவே வந்து என்னை அவருக்கு சமமாக வச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்திரீ எஸ்தர் ராஜாத்தி கூட அவங்களுடைய விருந்துக்கு என்னையை தவிர வேறு யாரையும் கூப்பிடல அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்காங்க. எல்லோரும் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இன்றைக்குரிய போர்ஷன். அடுத்து என்ன நடக்குது, அடுத்த தினம் அந்த இதுலேயே வந்து அடுத்து ஒரு குரூப் மீட்டிங் மாதிரி நடக்கும். அதெல்லாம் வந்து நாளைக்கு பார்ப்போம். அல்லேலூயா.